ஒரு வாரம் இருக்கு. ஆனால் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறீங்களா வாட்ஸ்அப்பில்? என்னன்னு டேய் விலாகே போடுவேன்டா. வாட்ஸ்அப்பில் போடுவோம். இன்னும் போடலை, போட்டுருவோமா? நல்லா இருக்கு சார். ரெக்வஸ்ட் லீவ் ஃபார் 1 day டியூ டு ஹெவி ஃபீவர் சார். அதுலடா எல்லா பிரச்சனையும் நீங்க தான் காரணமா? நான் தான் காரணமா? டியோ எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ இங்க டியோ விட்டுட்டு நாங்க ஒரு வண்டி எடுத்துட்டு போயிருந்தோம், நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அந்த ரோட்ல அப்படியே போயிருக்கலாம். அந்த ஹெல்மெட்லாம் எவனா திருடுவானாடா? யோசி, மனுஷன் திருடுவானா? அதையும் ஒருத்தன் திருடி இருக்கான்னா நான் அவனுக்குலாம் நானே 2 ஹெல்மெட் வாங்கி கொடுப்பேன். என்ன சார்? அதான் ஒரு ஹெல்மெட் எக்ஸ்ட்ரா இருக்கேடா. அப்புறம் எதுக்கிட்ட 9 ஹெல்மெட்டு? பாண்டிக்கு தாண்டா அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்மெட்டு. அது அவர் வச்சுருந்தாரு. ஐயோ அதானே இது. இதுதானே அந்த ஹெல்மெட் அவங்ககிட்ட கொடுத்து அந்த வண்டி கொடுக்கும்போது கொடுத்துடல. நீங்க இந்த ஹெல்மெட்டை வந்து நான் இந்த வண்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் அந்த வண்டி எடுத்துப்பேன். இதெல்லாம் என்னால் பிளான்ட்டுக்கு ஓட்டிட்டு வர முடியாது. இது சென்ட் ஆஃப் பார்ட்டி. சஞ்சய்க்கு வந்துட்டு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி. நாங்கள் எல்லோரும் சொந்த காசு போட்டு நாங்களே எங்களுக்கான செலவு நாங்களே ஏற்றுக்கணுமா? அப்படி ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி சஞ்சய் கிட்டேருந்து. டியூ டு ஹெவி ஃபீவர் சார். மாற்றிருக்கீங்களா? நான் எதுவும் மாற்றலை, அவன் மாற்றி கொடுத்துருவான். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். அது வந்துட்டு அதான் பைக் வாஷ் பிட். நாங்களே நோண்டி வச்சுருக்கோம். டயர் அங்கேருந்து வரும்போது அழுக்காக இருக்கும்ல, எப்போதுமே அதில் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். அதுக்குள்ளே விட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். காலையில கூப்பிட்டு தான் இருக்கும். சஞ்சய் சோக்கு கண்ணாடி நல்லா இருக்குடா. சோக்கு கண்ணாடி நீ ப்ளே பாய் தான்டா, ஒத்துக்கிறியா? விளையாட்டு பையன்றதான் அப்படி சொல்றாரு. அவன் ப்ளே பாய்டா. அங்கிள் பக்கத்தில் பார்க்குற அங்கிள் இவரை தான் ப்ளே பாய், நல்லா பார்த்துக்கோங்க. எப்படியும் அவனுங்க வரத்துக்கு இன்னும் ஒரு நம்மளை விட எக்ஸ்ட்ரா 10 minutes ஆகும். அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு இங்கே இன்னும் சன்ரைஸ் பார்த்துடலாம். நிற்கிதாயா பர்ஃபெக்டாக வந்துங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் பிரதீப், ஹை ஃபீவரோடு நீங்கள் வந்திருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல்? டேப்லெட் போட்டிருக்கேன். புரியலங்க. டோலோ 650 டேப்லெட் போட்டிருக்கேன். ஓ அப்படிங்களா? சொல்லுங்கள் மிஸ்டர் சஞ்சய். இப்போ இதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடணும். ஸ்னாப்பு என்னங்க? தண்ணி கேன் போட வந்தேன். தண்ணி கேன் போட வந்தானடா நீ. உங்கள் பாடுறா ஃபோட்டோ எடுக்கலாம் ஆள் இருக்காடா. எனக்கு அப்படி யாரும் இல்லையே. கேமரா வாங்கி ஒட்டியிருக்கேன்டா. அதான் யா ஒருத்தவன் ஃபீவர்னு லீவ் போட்டிருக்கான். ஒருத்தவன் இன்றைக்கி லாஸ் ஆஃப் பேல லீவ் போட்டிருக்கான். ஒருத்தவன் வேலைக்கு பேப்பர் போட்டான். ஆமாம் கிளம்பிட்டான். இப்போ நான் மட்டும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாலங்காச்சி கைஸ். சாயங்காலம் 3 மணிக்கு நான் ஆஃபீஸ் போயிடுவேன். என்னப்பா இந்த பருப்பா அந்த வண்டி 80க்கு மேலே போனால் நியூட்ரல் போயிடுது. உருட்டு ஆரே உங்களுக்கு தம்பி இங்கே பேர் நீ எப்போ வந்து நான் சொல்கிறேன் பேர் திருப்பிலே அடிப்பேன். நீ வந்து 5 நிமிஷம் கடா போயிட்டு வந்த பார்த்துக்கோ. அப்போ இந்த வண்டி கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுச்சு. சரி ரைட்டு. சஞ்சய் குடும்பத்துக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறியாப்பா? ஆன் பண்ணுங்கப்பா. 80 மேலே ஓட்ட மாட்டேன். 80 மேலே ஓட்ட மாட்டேன். கீழே போனதுலாம் வண்டி கீழே தட்டா. சென்னை சைடில் இருந்த நமக்கு வந்துட்டு ஃபெங்கல் புயல் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு சைக்ளோனாக தெரியல. ஏன்னா அது ஒரு ஃபால்ஸ் அலாமாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. மீன்வேல் பாண்டிச்சேரி கடலூர் சைட்லாம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நாங்கள் இந்த வண்டியில் போக தான் தெரிஞ்சுக்கிறோம். 2 பக்கமும் தண்ணி நிற்கிது, பயங்கரமாக ரோடெலாம் அரிச்சிட்டு போயிருக்கு. இந்த ஏரியாவில் இருந்த மக்கள் உண்மையிலே ரொம்ப தான் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 months முன்னாடி இதே ரோட்டில் நான் வந்திருக்கேன். இந்த ரோட்டில் வந்தப்போ அந்த ரோடு வந்துட்டு இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. எவ்வளோ தாட்டி வந்தாலும் சரி, கெட்டிங் இன்டு பாண்டிச்சேரி, அதுவும் இந்த டோமு இந்த ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது பாண்டிச்சேரி தர வைபே வேறு. நீங்கள் பீட் இன் கார், பைக்கு எதில் வந்தாலும் சரி, இது ஒரு தனி ஃபீல்.
ஸோ எப்போதும் பாண்டிச்சேரி உள்ளே நுழைஞ்சனாலே வழக்கமாக நாங்கள் வந்து அந்த பீச் சைடு இந்த மாதிரி தான் போவோம். ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் சஞ்சய் ஆசைப்பட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஆரோவலி போய் இன்றைக்கி கவர் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஆரோவலி நோக்கி போயிட்டுருக்கோம். ஆரோவலி பற்றி நிறைய பேர் நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உள்ளே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் வந்து நேராக ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே ஆரோவலி நோக்கி போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டே ஆரோவலியில் தான். கடைசியாக நம்ம சோழர்கள் வாழ்ந்த பகுதியை கண்டுபிடிச்சாச்சு. ஆமாம், உள்ளே வந்த வேகத்துக்கு அலர்ஜி. கையெல்லாம் தடுத்துருச்சு. பாவப்பட்ட ஏதோ பூச்சி இருக்கு. பூச்சி ஏய் ப்ரோ, நீ ஏதோ ஒரு பூச்சி சொன்னீங்க. என்ன இதை பாருங்க, இதான் நம்ம அந்த என்னது பெங்கல் புயலோட எஃபெக்ட். வழியெல்லாம் தண்ணி. பாண்டிச்சேரியில் வந்தால் எல்லோரும் எந்த தண்ணியில் இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி நாங்கள் வேறு தண்ணியை பார்த்தோம். வந்து வேளாங்கண்ணிக்கு நடக்கிறோம், நாங்கள் நாகப்பட்டினம் கடக்கிறோம். ஏன் வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம், நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டோம், கடலோர வெள்ளாகிறோம். நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். கடைசியாக வந்து பார்ப்பீங்க, நம்ம வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இதுதான் அந்த காடு. நாங்கள் ஆரோவில்ல உள்ளே போனது நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வெளில வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் டேரெக்டாக பார்க்குறீங்க. ஸோ ஆரோவில் பற்றி எங்கள்கிட்ட எந்த வீடியோவும் இல்லை, ஆரோவில் பற்றி வீடியோவில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா ஆரோவிலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஏமாற்றம் தான் கைஸ். ஒரு 4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட உள்ளே நடந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் யதார்த்தமாக அங்கே வாலண்டியரிங் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தவர்கிட்ட ஆரோவில்ல வந்துட்டு நாங்கள் இங்கேயே வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வாங்குறதுனா என்ன அப்படின்னு கேட்டோம். அவர் ஒரு கதை சொன்னார். நீங்கள் 1 வருஷம் சர்வீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு இங்கே வேலை பார்க்கணும், அதுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு 50 லட்சத்துலேருந்து 4 கோடி ரூபா வரைக்கும் ஏதோ ஒரு அமௌண்ட்டு டொனேஷனாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே சிட்டிசன் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னார். யாரா நீங்கள்லாம் அப்படின்னு இருந்துச்சு. பாண்டிச்சேரி வந்ததில் வந்துட்டு எங்களுக்கு முதல் ஏமாற்றம் ஆரோவல்லி போய் ஆரோவல்லியில் இருந்த அந்த உள்ளே போய் ஒன்றுமே இல்லை, 4 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த டோமுக்கு மட்டும் ஹாய் சொல்லிட்டு வந்தது. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் எந்த ஏமாற்றத்தை நோக்கி போய்ட்டுருக்கோம்னா இன்ஸ்டாகிராமில் நாங்கள் பார்த்தோம் ஏபிகே ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரீல்ஸில் பார்த்தோம் ஸ்விம்மிங் பூலோடு இருக்குது, நம்ம போகிறோம் 2 நாள் ஸ்விம்மிங் பூலில் ஆட்டை போட்டோம். ஆனால் வாழ்க்கையில் ஸ்விம்மிங் பூலே போனது கிடையாது. இப்போ ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளான். சரின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் என்னென்னா ஏபிகே ஃபார்ம் ஹவுஸை மேப்பில் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் உள்ளே போகிறோம், காட்டுக்குள்ளெல்லாம் போயின்னுக்கிறோம், எங்கே இருக்குன்னே தெரியல. சஞ்சய் மேப் போட்டு பின்னாடியே உட்காந்து பார்த்துக்கினே இருக்கான். சரி எப்படியாவது ஏபிகே ஃபார்ம் ஹவுஸ் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் உருட்டிகிட்டு இருக்கோம். அந்த ரைட்டில் இருக்குது கைஸ், மேலே இருக்குது ஏபிகே ஃபார்ம் ஹவுஸ். இதுதான் நினைக்கிறேன். எங்கடா வழியை காணோம், எங்கேயாவது வழி இருக்கும். இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம் இதே தான். கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியதான் நேராக. உள்ளே போய் எப்படி இருக்க போது என்ன அப்படின்றதெல்லாம் எதுவும் தெரியாது. ரீல்ஸில் பார்த்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பார்க்கிங் வெளில தான் நினைக்கிறேன். வண்டி இங்கேயே போட்டுற வேண்டியதான். பார்க்கிங் உள்ளே இருக்கான்னு கேட்கணும். சேஃப் பார்க் வச்சு ஏதாவது ஒன்று வெரிஃபை பண்ணுங்க. செக்இன் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். பெல் அடிச்சிட்டியா? சும்மா ஓப்பன் பண்ணி பாரு. எங்கே பட்டன் தெரிஞ்சாலும் அழுத்திடுறதா. உள்ள போட்டு நம்மளை திருட்டினாலும் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு. இங்கே எவ்வளோ உள்ள இருக்கும் பார்த்தீங்களா? நாங்கள் பாட்டுக்கும் உள்ளே போய் பீச்செல்லாம் பார்க்கலான்னு போனோம் கைஸ். பீச் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து சிவா எங்களோட வந்து ஜாயின் பண்ணிட்டான். சரி ட்ரிபிள்ஸ் போகணுமே அப்படின்றதுக்கு போலீஸை மட்டாமல் நான் வந்துட்டு மேப் போட்டு அழைச்சிட்டு போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சஞ்சய் மேப் போட்டான். மேப் போட்டு காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். அந்த ஃபெங்கல் புயல்னாலும் ஃபுல்லாக மண், அந்த மண்ணில் வண்டியே ஓட்ட முடியல. கூகுள் மேப்பு அதால் என்ன பண்ண முடியுமோ அதோட உச்சக்கட்டத்தில் எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. காலையில் ஆரோவல்லிக்கு மேப் போட்டால் எங்கேயோ கொண்டு விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஏபிகே ஃபார்ம் ஹவுஸ்க்கு மேப் போட்டால் காட்டுக்குள்ளே மேட்டுக்குள்ளெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்த கட்டமாக மறுபடி பாண்டிச்சேரி ராக் பீச்சிலேருந்து ஏபிகே ஃபார்ம் ஹவுஸ்க்கு மறுபடியும் மேப் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு ஆள் கொஞ்சம் கூட வந்துட்டு ஆள் நடமாட்டமே இல்லை. இங்கே வேணால் குத்தி போட்டு போனால் கூட யாரும் எதுவும் பார்க்க முடியாது போல இருக்குது. ரோடில் அப்படியே டயர்லாம் சிக்குது. ஆற்று மண்ணாகவும் செம்மண்ணும் ஆற்று மண்ணும் அப்படியே கலந்துருக்கு. இங்கெல்லாம் 2 நாள் முன்னாடி வந்திருந்தா ஃபெங்கல் புயல் டயத்தில் வந்திருந்தால் அந்த மழையில் எப்படி இருந்திருக்கணும்னே தெரியல. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது வண்டி இதில் ஓட்டிகிட்டு போகணும். ஏன்னா திரும்பி போகிறதுக்கு வழி கிடையாது. நாங்கள் இது வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் இப்படியே வந்துட்டோம் இதே ரூட்டில். கிட்டத்தட்ட இந்த கோயிலை பார்த்தா இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு ப்ரோ ஃபார்ம் ஹவுஸ், இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு ப்ரோ ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு 4-5 கோயிலை காட்டிட்டான். பார்ப்போம் எங்கே தான் வண்டி விட்றான்றதை பார்ப்போம்.
ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓ ஏ வருத்தமாக இருக்கா? பாண்டி பாலுங்க, எந்த மட்டும் பாஸ் பண்ணாதீங்க. ஐயோ என்ன பால் வேணுமா? அங்கே சொல்லிட்டப்போ வர பைத்தியக்கார சஞ்சய், நீங்க தான் மங்கி. வாங்க பந்து வாங்க முடியலையே உங்களால. பந்து வா, அங்கே என்ன பண்ற? இங்கே வா, இங்கே வா. போட வந்தவன் ப்ரோ. நகராம நின்றா தள்ளி தவிட்டு இருக்கேன். அடப்பாவுமே அங்கே போயிருக்கு. சஞ்சய் பாவம்டா. சஞ்சய் பால், சஞ்சய் பால், சஞ்சய் பால். கம் பாப்பா வா, வேணுமா? வா ஷூ, அங்கே வா, அங்கே வா. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே பர்சனலான வேறு லெவல் சம்பவம். அது எதையுமே vlogல வந்துட்டு ப்ரைவசி கருதி என்னால் வெளியிட முடியல. நன்றி, வணக்கம்.